எத்தனை ஆண்டு காலமாக இந்த நாட்டை சீர சிறப்பட மாலை போட்டா எங்க மாலை போட்டா ராஜா போயா சீமானே ராஜாவே போயப்பா நீ பஸ்ல சீட்டு இருந்தா கூட உட்கார மாட்டியாடா யார் ராஜா நீ நின்னதுல தனப்பா வருவ நீ தூக்க கண்ணுல பொம்பளை மேல விழுந்து உதவாங்கியாடா அத பார்த்து நான் கை தேய்ச்சி சிரிப்பேனாடா எங்களை விட்டுட்டு போவ எப்படி மனசு வந்தது என்னைக்குடா ஏமா வருமா போயா சிவனே ஒன்று போன பாட்டில் இருந்தா கூட வெடிக்கட்டி குடிப்பியாப்பா அந்த காலை எப்பட வர எப்பா நம்ம சோழ வர நாடகம் ஒண்ணு நீ மத்தியானத்துல இருந்து சாப்பிடாத வந்தியாடா நீ ஐயோ ஊரு சோறுனா போன ஊட்ட தங்க மாட்டான் பையன் தூக்கி மாட்டிக்கிறானே வேன் எடுத்து அந்த ஸ்டேஜ் ஆண்ட நிறுத்தினாங்க இவன் வேனை விட்டு இறங்கின ஒன்று என்ன கேட்குறான் சோறு எங்க போடுறாங்கன்னு கேட்டாங்க எப்பா பக்கத்து தெருவில் தம்பா மெத்த மேலே சாப்பாடுன்னாங்க இங்க பேசாங்காட்டி ஆள் எப்படித்தான் ஓடினானோ அவன் யார வழி கேட்டானோ எங்களுக்கு முன்னாடி மெத்த மேல போய் உக்காந்துங்கன்னா அம்மா நீ சோத்துக்கு யார் ராஜா யார் ராஜா உனக்கு எப்படிடா ஏமா வந்தான் அம்மா இது நம்ம மூக்கு நம்ம சரி இது நம்ம மூக்கு நம்ம சரி இத கீழே சிந்தி போட்டா பொறானா வரும் எதுக்குடா தூங்குவேன் இல்லைன்னா காக்கா தூக்கி மூடும் எப்பா மத்த மேல உட்கார வச்சாங்களாடா என் சீமா எல்லாருக்கும் தலைவாழை இலை அற்புதமான சாப்பாடு எல்லாருக்கும் தலைவாழை இலை போட்டாங்களாடா என்ன பாவம் பண்ணிய தெரியலையே இவன் இலை சின்ன இலையா போட்டுக்கிறான் ஏமா வாழை இலை சின்ன இலையாக்குதுன்னு திரும்பி பார்க்காங்காட்டி கையை விட்டு கீசுக்கிறான் அந்த இலை நல்லா ஒரு முழு வாழை இலை நல்லா இலை எடுத்தாந்து போட்டாங்களே வாழை இலை உனக்கு இன்னைக்கு உனக்கு இலை போடுற நேரம் வந்துட்டாடா என் ராஜா அற்புதமான சாப்பாடு ராயா சீமா அன்னக்குத்தில சாப்பாடு வாரி 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 வச்சாங்களே வாரி நல்லா காரமணி கோதுற மாதிரி கோதுறீங்க அம்மா அன்னக்குத்தில வைக்கிறதுல பத்தலன்னு வேசனோடு சோத்த வாரி கவுத்துக்கணும் கவுத்துக்கணும் சுற்றி முற்றி தடவி பார்க்கலாம் என்ன குழம்பு வச்சுக்கிறாங்கன்னு சாம்பார் பக்கெட்டியை பார்த்த உடனே மூஞ்சி தொங்கல் விட்டு பையன் கோழிக்கறி இல்லையான்னு கேட்கலாம் படுக்குது ஒரு ஊரா கோழிக்கறி சாப்பிட்றான் அவனுக்கு சூத்த கால போலையா அம்மா ஐயோ அந்த பக்கத்தில் கோழிக்கறியை பார்த்த உடனே பயந்து உக்கார
நல்லா மம்தியில வாரி வைக்கிற மாதிரி 3 கரண்டி இலையில வாரி வச்சாங்களே, எடுத்து நல்லா காராமணி கோதற மாதிரி கோதனானே. ஐயோ, அவன் சாபத்துக்கு தான் கோதனானோ. ஓய ராஜாவே ராஜாவே, ஐயோ கருப்பாம்பூச்சி வேற. எப்பா எப்பா, இதெல்லாம் கூட கொடுமை இல்லடா எப்பா. 4வது சாப்பாட்டுக்கு ரசம் ஊத்துன்னு கேட்டா அம்மா. 4வது சாப்பாட்டுக்கு 3வது சாப்பாடு என்ன தான் போகுது? அந்த கோழி கறியை போட்டு பேசிஞ்சுக்கிறான். இந்த பெரிய எலும்பு தொண்டில மாட்டிக்கிட்டு நாய் கவலை. திரும்பி பார்த்தா எலும்பு மாட்டி அந்த எலும்பு உள்ள இறக்கிறதுக்கு ரசம் கேட்டுக்கிறான். ஐயோ, ரசம் எடுத்தாந்து ஊத்துனாங்களே, ரசம் எடுத்தாந்து ஊத்துனாங்களே. ஒரு வாரி வச்சான் எம்மா. ரசத்துல உப்பு இல்லை. உப்பு எடுத்தாருன்னு அந்த அண்ணன் கொடுக்கணும்னு கீழே இறங்கினார். இதாங்காட்டியும் கரண்ட் ஆஃப் ஆகி போச்சு. அம்மா கரண்ட் வர வரைக்கும் கம்முன்னு உட்காந்து இருந்தா இல்ல, அவன் வயிற்றுல மம்டி வச்சு கட்டும். அவனை சின்ன அம்மா பெரிய அம்மா போட்டு தூக்கி போவா. சால்ட்டு உப்புன்னு பக்கத்துல இருக்கிற கோலமாவை வாரி சோத்துல போட்டுனா அம்மா. ஓய ராஜா பாவினா, நான் வந்த புதுசூல உனக்கு நானும் இந்த பாவி இந்த கம்பெனிக்கு வந்து 8 வருஷம் ஆகுதுமா. இந்த பாவி நானு சாப்பிட்டு இதே மாதிரி வீட்டு வாசலுக்கு முன்னாடி படுத்திருந்தேன். வயிற்று காலுக்கு சேர்ந்து இடம் தேடினேன் அம்மா, இடம் கிடைக்கல. இந்த பாவி நான் என்ன பண்ண, நான் வந்த புதுசுல நான் வாசலிலே பேணு போட்டு பக்கத்துல படுத்திருந்த இந்த பாவி சும்மா இருக்க கூடாதா, அத துவரம் பருப்பு இந்த பொட்டை தொட்டு தொட்டு பார்த்தா அவன் நக்கி பார்த்தா. போன வாசம் வந்துச்சு, மன்னர் எப்படித்தான் மாட்டார் என்று ஒன்றுமே புரியவில்லையே. அமைச்சரே, என் தந்தை நலமோடு இருந்தால் இந்நாட்டை ஏற்றுக்கொள்ளடா மகனே என்று உரைத்தார். அப்பா சிவாஜி கணேசன் கட்டாண்டா அவனாண்டா. நானும் சின்ன சிறியவன் ஏதோ மரியாதை என் தந்தை ரூபாய்க்கு நடுறானா 1000 ரூபாய்க்கு நான் செய்து முடிக்கிறேன். அப்பா முகத்தை மாமன்ன பல ஆண்டுகளாக இந்த நாட்டை சீர சிறப்போடு ஆட்சி புரிந்து வந்தார். ஆமாங்க. ஆகவே இவரை ராஜமரியாதையோடு அடக்கல செய். 6 வருஷத்துக்கு முன்னாடி சித்திர அப்புறம் அப்பா முகத்துப்பா உள்ள வந்துக்கிறான் பாடுறாங்க. அப்பாவை தூக்க போறேன்பா நானு. எனக்கு யாரா மேல குதிரை பாத்தியா அப்பா ஆவி எவ்வளவு வேகமா உள்ள போகுது பாத்தியா.
தாகமா போதே பவுடர் கழிச்சிட்டு டீ குடிச்சிட்டு குளிர்ல படுக்கலாம்னு கையில பணம் வாங்கறதுக்கு வரும். என் நாட்டை நான் ஏற்று ஆட்சி செய்யலாம் என்ற மனக்கோட்டை கட்டினேனே, என் மனக்கோட்டை எல்லாம் மண் கோட்டையாக போய்விட்டது. அமைச்சரே, என் தந்தை நலமோடு இருந்தார், ஆனால் திடீரென்று இறந்து விட்டார். அமைச்சரே, ஆமா, என் தந்தை எல்லாருமா உன்னுடன் தானே பேசிக் கொண்டிருப்பா. என்னுடன் தான் பேசிக் கொண்டிருப்பா. அவர் கடைசியாக என்ன சாப்பிட்டார் என்று உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது என்ன சாப்பிட்டாரு. கடைசியாக தந்தை நான் கொண்டு வந்த பாலைத்தான் அருந்தி விடனே அண்ணா மாரடைப்பால் இருந்து விட்டார் அண்ணா. நம்மளை விட்டு பிரிந்து சென்று விட்டார் அண்ணா தந்தை. தங்கா, தந்தை கடைசியாக பால் தான் குடித்தாரா? அப்படி என்றால் அந்த பாலில் விஷம் கலக்கப்பட்டிருக்கிறது. பாலில் கொடிய விஷம் கலக்கப்பட்டிருக்கிறது. அமைச்சரே, பாலில் விஷமா? உண்மை. யார் கலந்தது அந்த கொடிய விஷத்தை? பாலில் விஷம் கலந்தது உன் தங்கச்சி. போது நிறுத்தம் ஐயா. எந்தங்களுக்காக பால் விஷம் கலக்க வேண்டும்? என்னையா காரணம்? காரணம் இருக்கிறது. என்ன காரணம் அது? அன்றொரு நாள் நாம் அனைவரும் நீதிமன்றத்தில் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது ஏழ்மை குடியில் பிறந்த ஒரு சுந்தர் ஒருவன் ஒரு நீதி கட்டன் அல்லவா? உண்மைதான். அந்த சுந்தருக்கும் உன் தங்கைக்கும் கள்ளக்காதல். அப்படி என்ன நீங்கள் தவறான பார்வையில் பார்க்க வேண்டும் அண்ணா. நீதிமன்றத்தில் அவனுடைய முகத்தை கூட நான் பார்க்கவில்லை. அவன் மீது நான் காதல் நோக்கப்பட்டேனா அண்ணா? நான் உன்னோடு பிறந்தவன் அண்ணா. இப்பேற்பட்ட தவறு நான் செய்திருப்பேனா? கொஞ்சம் பாருங்கள் அண்ணா, நான் தவறு செய்யவில்லை அண்ணா. அமைச்சரே, என் தங்கைக்கும் சுந்தர் கள்ள காதலுக்கும் என் தந்தை இறப்பதற்கு என்னையா காரணம்? கூறுகிறேன். என்ன காரணம் அது? உன் தந்தை அந்த சுந்தருக்கு சரியான நீதி வழங்கவில்லை என்று பாலில் விஷம் வைத்து உன் தந்தையை கொன்று விட்டார். அவர்களுடைய வார்த்தை நம்பாதீர்கள் அண்ணா. அவர் எதையோ மனதில் வைத்துக் கொண்டு என் மீது வீண்பட சுமத்துகிறார் அண்ணா. நான் எதற்காக அண்ணா பால் கலந்து தந்தையை கொள்ள வேண்டும்? நான் ஒரு தவறும் செய்யவில்லை அண்ணா. என்னுடைய வார்த்தை அழைச்சு போதும் நிறத்திலே அறிவு கட்டனாகி என்றும் இல்லாமல் என்று எதற்காக நீ பால் கொண்டு வந்தாய்? எனக்கு சந்தேகம் வந்துவிட்டது. நீதான் இந்த தவறு செய்திருக்கிறாய். நீதான் தந்தையை கொண்டிருக்கிறாய். அடுத்து என்ன செய்தாய்?
அடி நாசக்காரி, அடி மோசக்காரி, அண்ணா. அடி சதிகாரி. நான் தவறு செய்யவில்லை அண்ணா. எப்படி வார்த்தை நம்புகிறேன் நான் நீ தவறு செய்யவில்லையா? நீதான் தவறு செய்தால் தந்தையை கொன்றாய். அடிச்சு உறுதி வாயை குடும்பத்தை கெடுக்க வந்த கோடாரி காம்பி அறிந்து கொண்டே உன்னுடைய அந்தரங்கத்தை, புரிந்து கொண்டே உன்னுடைய துர்புத்தியை, கேவலம் அற்ப சுகத்துக்காக ஆசைப்பட்டு அவன் மீது கொண்ட காதல் மகத்தால் தந்தையை கொன்று விட்டாய். அடி பாவி, செய்யலாமாக இந்த செயலை. ஒரே தங்கை, ஒப்பற்ற தங்கை, ஆசை தங்கை, அன்பு தங்கை என்று உன் மீது நான் அதிகமாக பாச வைத்தேன். ஆனால் கேவலம் காமமும் கண்ணை மறைத்து விட்டது. தவறு செய்து விட்டாயே. இனிமேல் நீ எனக்கு தங்கையே கிடையாது, அடுத்து எனக்கு கிடையாது. உன்னைத்தானே தஞ்சம் என்று நம்பி தங்கியே கிடையாது. நானும் உனக்கு அண்ணனும் கிடையாது. ஐயோ தாயின் தாலியை பறித்து விட்டாய் அடி பாவி அம்மா. மஞ்சள் முகத்தோடு இருக்க வேண்டிய உங்கள் முகத்தை உங்கள் தாலியை பறித்து விட்டால் அம்மா அந்த படுபாவி அம்மா.
பாலில் விஷம் கலந்து தந்தையை கொன்று விட்டால் அம்மா. ஏழ்மை குடியில் பிறந்த அந்த சுந்தரை காதலித்து விட்டார். தந்தை தவறான நீதி வழங்கி விட்டார் என்று தந்தை மீது கோபம் கொண்டு தந்தைக்கு பாலியை விஷம் கலந்து தந்தையை கொன்று விட்டால் அம்மா. இனிமேல் அவளுக்கு தடுத்து நீங்கள் தான் கொடுக்க வேண்டும் அம்மா. நான் சென்று வருகிறேன். ஐயோ அம்மா 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 முந்தி தவமிருந்து 300 நாள் சுமந்து பெற்றெடுத்த தாய் முகத்தை நான் பார்த்தது கிடையாது அம்மா. எனக்கு நினைவு தெரிந்த நாள் முதலாக உங்களை தான் என்னோட தாயாக நினைத்துக் கொண்டு வருகின்றேன் அம்மா. நான் எதற்காக தாயை பால் விஷம் கலந்து நான் தந்தை எதற்காக அம்மா கொள்ள வேண்டும்? இப்பேற்பட்ட பாவ சிலையின் கருத்தால் நான் எதற்கு தாயை செய்ய வேண்டும் அம்மா? நிச்சயமாக சொல்கின்றேன், இப்பேற்பட்ட தவறு நான் செய்யவில்லை அம்மா. உங்களுடைய தாலி அடிப்படை இப்பேற்பட்ட செயலை நான் செய்யவில்லை தாயே. என்னுடைய வார்த்தை அம்மா, உன் தாலி அறக்க காரணம் நான் கிடையாது. இப்படி ஒரு நான் தவறு செய்யவில்லை அம்மா அம்மா என்று என்னுடைய பாதத்தை பிடித்து மன்றாடி கேட்கின்றாயே. அம்மா அம்மா என்று சொல்லும் போதெல்லாம் என் நெஞ்சமே பதறுகின்றது அம்மா, என் நெஞ்சமே பதறுகின்றது. மகேஸ்வரி, பால்ல விஷம் கொடுத்து நான் தந்தையை கொலை செய்யவில்லை. தந்தையுடைய இறப்புக்கு காரணம் நான் இல்லை. அம்மா இதப்பரம்மா அம்மா மகேஸ்வரி, ஒன்று தெரியுமா உமக்கு? உன் தந்தை இருக்கின்றாரே, அவர் என்ன மனப்படுத்தி இந்த நாட்டுக்கு கொண்டு வரும் போதலா அவருக்கோ 60 வயது, எனக்கோ 40 வயதம். 40 வயசு வரைக்குமா கரும்பேரிங்க அந்த யாரும் வீட்டும் போல 40 வயசு வரைக்கும் இந்த 40 வயது இந்த மனப்படுத்தி கொண்டு வந்தார் எதற்காக தெரியுமா? உன் தாய் இருக்கும் போதலா நீயும் உன் அண்ணனும் சின்ன சிறிய குழந்தைகள் பால் குடிக்க ருசானது உங்களை காப்பாற்ற வேண்டும். நாளொரு மேனி பொய்தொரு வண்ணமாகி உங்களை வளர்த்து ஆளாக்க வேண்டும் என்று என மனமுடித்து கொண்டு வந்தார். அதில் இருந்து இதனால் வரையும் மாற்றான் தாயா நினைக்காமல் 300 நாள் சுமந்து பெற்றெடுத்த மகளால் நினைத்து உங்கள் இருவரும் என் 2 கண்களால் நினைத்து வளர்த்து வந்துள்ளார். ஒரு குறை என்பதை காணாமல் நலமோடு சீரும் சிறப்போடு வளர்த்த ஆளாய். அது மட்டும்தானா? எங்களை பெற்றெடுத்த தாய் உயிரோடு இருந்திருந்தால் கூட இப்படியெல்லாம் எங்களை வளர்த்திருப்பார்களா என்று எங்களுக்கு தெரியாதம்மா. எங்களுக்கு எவ்வித ஒரு குறையும் இல்லாமல் எங்களை வளர்த்தீர்களே தாயே. குறை என்பதே இல்லாமல் உணர்த்து வளர்த்து ஆளாக்கி விட்டீர்கள். அது மட்டும்தானா? நல்லதொரு படிப்பை படிக்க வேண்டும், நல்லதொரு உபாயத்துக்கு செல்ல வேண்டும் என்று நினைத்து வெளிநாடு சென்று பட்ட படிப்பு முடித்துவிட்டு தாயகம் திரும்பி வந்தாள். தாயகம் திரும்பி வந்து நல்லதொரு மணியாக வெள்ளி கிண்ணத்திலே உனக்கு அமுதை ஊட்டி தங்க தொட்டிலே தாளாட்டி கல்வி தாய்க்கு சென்று வா மகளே என்று முன்னே விட்டு பின்னே நின்று அழகு பார்த்த தாயினார். அது மட்டும்தானா? அப்பாவுக்கு நான் பாலில் விஷம் கலக்கவில்லை, தந்தையுடைய இறப்புக்கு காரணம் நான் இல்லை என்று. ஆமா, நீ என்ன சொன்னாய்? நீ என்ன உரைத்தாய்? அம்மா, வயதாகிவிட்டது, அண்ணனுக்கு நான் பால் கொடுக்கிறேன், நீ பஞ்சு மத்திலே படுத்து உறங்க வேண்டும் என்று உரைத்துவிட்டு என் கருத்தில் இருக்க வேண்டிய பாலை எடுத்து அண்ணனுக்கு தானே கொடுக்கணும். அம்மா, எதுக்காக தந்தைக்கு கொடுத்த? அண்ணனுக்கு கொடுக்கும் சமயத்தில் அம்மா அந்த வழியாக தந்தை வந்தார். அவருடைய உடல் அயற்சியாக இருந்தது. எனக்கு தாகமாக இருக்கின்றது, எனக்கு தண்ணீர் வேண்டும் என்று கேட்டார். என்னுடைய கரத்தில் தண்ணீர் கிடையாது தந்தையே, என் கரத்தில் பால் தான் இருக்கின்றது, இது அண்ணனுக்காக கொண்டு வந்த பால் என்று உரைத்தேனம்மா. அப்படி என்றால் அந்த பாலை எனக்கு கொடு என்று தந்தை கேட்டார். நான் வேண்டாம் வேண்டாம் என்று பலமுறை எடுத்துரைத்தேன். என்னுடைய வார்த்தை கேளாமல் தந்தை பாலை வாங்கி அருந்திவிடனே அம்மா, மாலை பால் அப்பா இருந்துட்டாருமா. தந்திரமாகி பால்ல விஷம் கொடுத்து இறப்பதற்கு காலம் நீ. எதற்காக? அந்த ஏழை சுந்தர் அவன் மீது ஆசை, அவன் மீது உனக்கு காதல் மழக்கத்தால் தந்தையை கொண்டு விட்டார். நீ யாரு எமத என் மகளா இருந்தா என் தாயை பறிச்சிருப்பியா, என் பொட்டு பறிச்சிருப்பியா, என் பூ பறிச்சுக்கிட்ட போட்டு நிறுத்தி உனக்கு நான் அம்மாவை கிடையாது, எனக்கு மகள் நீ கிடையாது.
மீது நான் ஆசைப்பட்டு நின்று வருகின்றேன். எங்களை எப்படி எல்லாம் வளர்த்தீர்களே தாயே, உங்களுடைய வளர்ப்பு தவறான பாதையில் அழைத்து செல்லுமா? உங்களுடைய வளர்ப்பு தவறான பாதையில் அழைத்து செல்லுமா? நான் தவறு அன்னமிட்ட கைகளுக்கு அன்பு செய்த கண்களுக்கு உன்னை விட்டு போவதற்கு உள்ளமில்லையம்மா. அன்னமிட்ட கைகளுக்கு அன்பு செய்த கண்களுக்கு உன்னை விட்டு போவதற்கு உள்ளமில்லையம்மா. தாய் வழி நான் நடந்து தந்தை வழி பேரெடுத்து நீ அதை பார்ப்பதற்கு நேரமில்லையம்மா. நீ அதை பார்ப்பதற்கு நேரமில்லையம்மா. தாய்குலத்தில் மேன்மையெல்லாம் நீ சொல்ல வேண்டும். தலைமகள் நான் உன் பெரும் ஊர் சொல்ல வேண்டும். தாய்குலத்தின் மேன்மையெல்லாம் நீ சொல்ல வேண்டும். உன் தலைமகள் நான் உன் பெருமை ஊர் சொல்ல வேண்டும். நல்லவர்கள் வாக்குறுதி நான் தர வேண்டும். அதை கண்குளிர காண்பதற்கு தாய் வர வேண்டும். அதை கண்குளிர காண்பதற்கு இந்த தாய் வர அன்னமிட்ட கைகளுக்கு அன்பு செய்த கண்களுக்கு உன்னை விட்டு போவதற்கு உள்ளமில்லையம்மா, உள்ளமில்லையம்மா. கைவிளக்கை ஏற்றி வைத்தேன் கோவிலுக்காக. தெய்வத்தின் மேல் எனக்கு இருக்கும் காதலுக்காக. கைவிளக்கை ஏற்றி வைத்தேன் கோவிலுக்காக. தெய்வத்தின் மேல் எனக்கு இருக்கும் காதலுக்காக. வாழ்ந்திருந்து நன்றி வளர்வதற்காக. வாழ்ந்திருந்து நன்றி என்று வளர்வதற்காக. ஒரு தாய் வருவாள் மகளே உன் காவலுக்காக. ஒரு தாய் வருவாள் மகளே உன் காவலுக்காக. அன்னமிட்ட கைகளுக்கு அன்பு செய்த கண்களுக்கு உன்னை விட்டு போவதற்கு உள்ளமில்லையம்மா, உள்ளமில்லையம்மா. அம்மானு சொன்னத பதில் நிறுத்தடி. ஏண்டி உனக்கு நான் என்ன தவறு செய்தேன்? சின்னத்திரி வயதில் இருந்து தாய் மகனா என்னன்னு தெரியாத உமக்கு தாய்க்கு தாயா நினைத்து வளர்த்து வந்தேன். ஏண்டி சின்ன வயசுல இருந்து இது நாள் வரையும் ஒரு அடி அடித்திருப்பனா, ஒரு சொல்லு சொல்லியிருப்பனா, ஒரு வேலை வாங்கியிருப்பனா, மாத்தான் தாய் என்று இது நாள் வரையும் நடந்திருப்பனா? பார்க்கிறவெல்லாம் அப்படி தவறா நடந்திருந்தா பார்க்கிறவெல்லாம் என்னை பற்றி தவறா பேசுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு மத்தாளுக்கு பயந்துக்கிட்டு நான் உனக்காக எப்படிடா வளர்த்தேன்? ஏண்டா ஏய் பையா,
என்ன சொன்ன? உன்னை எங்க பாக்குற? உக்காந்து கூத்தா பாக்குற நீ? எங்க அதே கூத்தாக்குது. நீ என்ன பாக்குற? கேட்டா 40 வயது எனக்கு, அவருக்கு 60 வயது. சின்ன சிறிய குழந்தையாக இருக்க வேண்டியவரை காப்பாற்றினது என்னை கட்டி வந்தாரு நாட்டு மன்னர். 40 வயசு வரைக்கும் என்னை யாரும் ஓட்டி போல. யாரும் ஓட்டி போல சொல்றீங்க? நீ சொல்லவே இல்லையா? ஒரு காவல்காரன் நான் என்ன மாட நானு 40 வயசு வரைக்கும் நான் கரம்பே இருக்கேன். யாரும் என்னை ஏறு கூட்டி போட்ட. யாரு தப்பா சொல்லிட்டுக்கிறாங்க? 40 40 ஏக்கரா கரம்பாக்கா இருக்குது. ஓட்டி மல்லா போட்ட. டேய் யாரும் ஓட்டி போல. 40 வயசு வரைக்கும் நான் கரம்பே இருக்கேன். என் ராஜா வருவேன் ஓயலூர்ல இருந்து வந்து நல்லா உழவு சேரம் ஓட்டுன்னு சொல்லிட்டேன். உனக்காக நான் காத்துக்கிறேன். பொறுப்பு கேட்டியா? ஒரு காவல்கார பையன் 40 வயசு எதுக்கு ஆட பையன்? டேய் இப்படி செய்யலாமாடாவ? இப்படி செய்யலாமாவ? இப்படி செய்யலாமாடாவ? ஒரு மகாராணி நானு மாத்தான் தாய் பொண்ணு செய்யலாமா? செய்யலாம். இப்ப வேணா, காலையில வேன்ல போக சொல்ல ஜனங்க சாட்சி செய்யலாம். ஏண்டா நீ எப்ப ஏறி வேன்ல உக்காரியா? உக்காந்த வண்டியா தூக்கிற நீ. அப்படி எங்கடா நீ செய்வ? டிரைவர் தூக்கிடுவாரு. கேளு கதவு சாத்து ஊரு கட்டு போய்க்குது. பாவி முண்டை பாவி யான் இப்படி வெறி எடுத்துக்கணும். அப்பனை சாவச்சேன் நானடா எந்த ஒரு மகள் காதல் தந்தையை கொள்வாடா. நான் தவறு செய்யவில்லையடா. சிறிய வயதிலிருந்து என்ன பார்த்துக்கிட்டு வர இப்பேற்பட்ட தவறு நான் செய்வேனா? என் தாய் தான் புரியாமல் இப்படி எல்லாம் பேசுகின்றார். நீயாவது என் தாய்க்கு எடுத்து சொல்லுவேன். நான் எப்படிமா சொல்லுவேன்? எப்படி சொல்லு? நான் தான் நாய் நக்கனை அடியாச்சு. நான் எப்படிமா சொல்லுவேன்? நாய் நக்கனை அடியாச்சு. மனதில் வைத்துக் கொள்ள வேண்டாம்டா. ஏம்மா இங்க பாருடா, நான் எப்படி மனசுல சூடு சொல்றீங்க? எது எனக்கு நாய் நக்கனை அடியாச்சம்மா. நானு பாலாட்டினிய அம்மா. சின்ன வயசுல உங்க அம்மா உங்களை விட்டுட்டு செத்துட்டா. ஒப்ப 2ஆம் தரமா ஓட்டியாதான் ஓட்ட சொல்லாத. நான் கரவல் மாடு என்ன ஓட்டாங்க. இந்த கம்பெனில கரவல் வரைக்கும் கந்த கடை அட்டிட்டு போயிட்டாரு. பால்காரு கூட்டாரு. அவரு யாரு? 2ஆம் தரமா தாலி கட்டியாந்தாங்க. இதுவரையிலும் மாற்றான் தாய் போல நடந்திருப்பாளா? இல்லையே. இல்லடா. ஒரு அடி அடிச்சிருப்பாளா? தான் பெத்த பொண்ணா நினைச்சு வெளிநாடு சென்று உன்னை படிக்க வச்சேன். அப்பொழுதெல்லாம் என் தாய் என்னை சரியாக புரிந்து கொண்டார். இப்பொழுது என்னை தவறாக புரிந்து கொண்டார். நீ தண்டை எடுத்து சொல்லணும். அடிப்பாய், ஒரு பெத்த ஆத்தா இருந்தா கூட இப்படி பார்த்திருக்க மாட்டாங்க. உன்னை எப்படிலாம் பாத்துக்கினாங்க. நீ சின்ன குழந்தைல உங்க அம்மாவை செத்துட்ட பிறகு பாலுன்னு அழுதுங்க. அண்டடி பாவிய பாலுன்னு அழுதுங்க. கேட்டுங்க. பாலே வரலன்னா கூட சும்மானா சப்பு அடிச்சு காப்பாத்த நான். என் மானத்தை வாங்குறானே. ஆமாண்டா. ஆமா யாரு இல்லைன்னு சொன்னது? ஏண்டா குழந்தையாக இருக்க வேண்டிய பால் ஞாபகம் வந்துச்சு. ஏன் கால கட்டிட்டு போயிட்டாவ? அதனால பால் ஞாபகம் எடுத்த குழந்தைக்கு என் பாலே வரலனாலும் நானே குழந்தை பெக்கிறனாலும் என் மாதிரி அவளுக்கு பால் கொடுத்து வளர்த்தண்டா. பாலே வரலன்னா யாரு செய்வா? நீயாவது பரவாயில்ல, சீக்கிரமா மறந்துட்டேன். இந்த பேரு வாயில குடிக்க முடியலன்னு சீக்கிரமா மறந்துட்டேன். ஒன்னங்கரான பண மரத்துல பாதிய ஒன்ன 3ஆவது படிக்கிற வரைக்கும் குடிச்சுட்டு வந்தாமா அந்த பாலை. இங்கதான் குடிக்கிறான். ஸ்கூல்ல சேர்த்தா ஸ்கூல்ல ஆயம்மா பாலை குடிக்கிறான் பாருங்க. இப்படியே வெளியில அசிங்கமா போவாத கோயிலு கிடையாது. நாங்க அடிக்காத காது கிடையாது. குத்தாத மொட்டை கிடையாது. மாத்தி மாத்தி என்ன பண்ணுவேன்?
எத்தனையோ கோயிலுக்கு வேண்டானே போனோம். அவன் பாலை மறக்கிற மாதிரி தெரியல. எல்லாம் காரி முயறாங்க. இந்த பாவி நான் என்ன பண்ணேன், ஒன்ன பாலை மறக்கிறதுக்கு வேப்பில உரிவேந்து அம்மியில வச்சு நல்லா ஒட்ட 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 அடிச்சு அந்த வேப்பில எடுத்து அம்மாவுக்கு சுத்தி தடி எனக்கு காசப்புல அத்தார வாய் வைக்கல போறாங்க. வாய் வைக்கல போ ஏட்டா கேட்டியா கோயிப்ப ஒரு காவல்காரன் எங்க அரண்மனையில வேலை செய்யறான். ஒரு மகாராணி அவன் பால் மறக்கிறதுக்கு வேப்பில ஒட்ட ஒட்ட அடிச்சாண்ட என் மேல தலைவர் வேணுக்கா அதே மேலாடி போட்டு நான் காமிச்சுக்கேன். படம் காட்டாடி படம் அவன் வாயில என் போல விட்டு ஆட்டும் விட்டு ஆட்டுவேன். அங்க எங்கடா போய் விட்டு ஆட்டுறான் ஒரு மகாராணி. ஐயோ அடிக்காத தேங்காய் முடி வெளியே வந்து வாங்க முடியலடி. ஏட்டா எப்படிடா ஏட்டா திருநாத்திரி வயிற்று விட்டு நான் பெற்றெடுத்த மகளாக வீட்டு எடுத்துருங்க முத்தாரம் முத்தாரம் கை 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 நான் போட்ட முத்தாரத்தை மாத்தி கைட்டு கொடுத்துப்போம். அம்மா தாய் மனசு தங்கோ நான் அறிஞ்சது நன்றி சொல்ல போதாதம்மா நீ எனக்கு மகள் கிடையாது, நான் உனக்கு அம்மாவும் கிடையாது. இந்த நாட்டை விட்டு போடி. இந்த நாட்டை